ரொம்ப ஒரு லேட்டா வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்றாங்க, இன்னொரு சைடு ரொம்ப ஏர்லியா பியூபர்ட்டி அட்டைன் பண்றாங்க. அதுக்கும் ஃபுட்டுக்கும் 200% சம்மந்தம் இருக்கு. ஏன்னா seeing the world என்னது அப்படின்னு இருக்க குழந்தைங்களுக்கு அந்த 10 வயசுல நம்ம எனர்ஜி அட்டன் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஆயிலை விட சுகர் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒரு எனிமினே சொல்லலாம். ஸோ அதை கன்சியூம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அவங்களே அறியாமல் நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்க பாடியில் நடக்குது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆயிடுது அவங்க பாடினால, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, சுகர் ஆர் எனி ஜூஸஸ், இந்த மாதிரி தான் ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி தான் நமக்கு சுகர் இருக்குன்னு தெரியும். Do you know இந்த ப்ரௌன் சுகர் இப்போ மார்க்கெட்ல ஒன்று இருக்கு. ஆமா, அந்த ப்ரௌன் சுகர் இஸ் நாட் அட் ஆல் அ ட்ரூ ப்ரௌன் சுகர். என்ன பண்றாங்கன்னா, இப்போ சில பேர் வந்து கம்ப்ளீட்டாவே சுகர் கட் பண்ணிட்டு அண்ட் தே சே லைக் ஒரு 10 டேஸ்லயே எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது, நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னு. பட் சுகரே எடுத்துக்காம இஸ் தட் சேஃப்? பிசிஓடிக்கு இப்போ நீங்க ப்ராப்பர் ரிசர்ச் இருக்கு, எதனால பிசிஓடி வருதுன்னு பார்த்தா, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறிமுகநாயகன் வினோத் நடித்த பேய்கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில். ரெட் நோட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஐ திங்க் நம்மள நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் போய் அதிகமாக சர்ச் பண்ண டாபிக் இஸ் வெயிட் லாஸ். அண்ட் வெயிட் லாஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது, நிறைய ட்ரூத்ஸ் இருக்குது, அதை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வந்து நமக்கு கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன் அண்ட் வெயிட் லாஸ் எக்ஸ்பர்ட் அகல்யா இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய் சரண்யா. எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ. யா மேம், எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, வெயிட் லாஸ் பற்றின அப்சஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து அது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. அண்ட் ஐ திங்க் அதுக்கு ஒரு எவிடென்ட்டான விஷயம் ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 17 வயசு பையன் ஒரு 3 மந்த்ஸாக அந்த ஒரு ஜூஸ் ஒன்லி டயட்டை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவன் நம்ம கூட இல்லை. அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த ஒரு அப்சஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு ஆன் வெயிட் லாஸ்? ஓகே சரண்யா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அந்த 17 years old பாய் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, ஸோ அவன் வந்துட்டு அதாவது ஸ்கூல்லேருந்து காலேஜ்க்கு போகிற ஒரு டிரான்சிஷன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏஜ்மே வந்து தே ஆர் இன் த டீனேஜ். ஸோ அன்டில் அந்த 19 வரைக்குமே அவங்களுக்கு தே டோன்ட் நோ வாட் டு டிசைட் தெம் செல்ஃப். அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிக்கணுன்ற ஒரு தெரியாத ஸ்டேஜில் ஸ்கூல்லே வந்து அந்த பையனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஹீஸ் கெட்டிங் பிளேம் ஃபார் ஹிஸ் பாடி வெயிட். பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ குண்டா இருக்க, ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பாடி ஷேம்ஸ் அவனுக்கு வருது. ஸோ அதை அவனால் ஃபேஸ் பண்ண முடியலை. ஸோ என்ன பண்ணுறான், ஃபைன், நான் காலேஜ் போனாலும் நான் இந்த மாதிரி விஷயத்தை தான் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண போகிறேன். அண்ட் மோர் ஓவர் காலேஜுங்கும் போது தேர் வில் பி ரேகிங், டீசிங், சீனியர்ஸ் பார்க்கணும், கிளாஸ்மேட்ஸ் பார்க்கணுன்ற ஒரு இதை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனால் என்ன பண்ணிட்டா, நம்ம சீக்கிரமாக குறைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு யூடியூப்பில் போயிட்டு ரேண்டமாக எது நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும், எப்படி சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ண முடியும்ன்றதை செக் பண்ணும்போது இந்த ஜூஸ் ஒன்லி டயட் வந்து பார்த்துருக்கான். ஓகே. ஸோ அந்த ஜூஸ் ஒன்லி டயட் ஃபாலோ பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சடனாக நம்ம பாடியில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா சாப்பிட்டு இருக்கோம், சடனாக நம்ம ஒரு நாள் நம்ம ஒரு ஃபாஸ்டிங் இருன்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப கான்ஷியஸாக ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும், அப்போதான் ஆக்சுவலி நமக்கு நிறைய பசிக்கிற மாதிரி தோணும். ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போ ஒரு பையன் நல்லா சாப்பிட்றான், அவன் நல்லா ஹெல்த்தியா இருக்கான், பார்க்க நல்லா ஃபேட்டா சப்பியா இருக்கான் அப்படின்னா, இன்ஃபேக்ட் அவனோட அவனோட ஜெனட்டிக்காவும் இருக்கு, அவன் சாப்பிட்ற ஃபுட்டுமே இருக்கு. ஸோ அப்படி சாப்பிட்டு இருக்க பையன் திடீர்னு அவனோட ஃபுட் எல்லாம் கட் பண்ணிட்டு கார்ப்ஸ் இல்லை, ப்ரோட்டீன் இல்லை, ஃபேட் இல்லை, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஜூஸ் மட்டும் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது அவனோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 1500 to 2000 கேலரி எடுத்துட்டு இருக்க பையன் ஒண்ணுமே இல்லை, வெறும் நான் ஜூஸ் மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன் பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. ஒரு பாயிண்ட்ல அவன் பாடி வந்து இட் இஸ் மீட்டிங் ஒரு ஷாக் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டேட் மாதிரி அவன் பாடிக்கு ஆகுது. தேவையான எனர்ஜி எதுவுமே கிடைக்கல அண்ட் ஹீஸ் அண்டர் கோயிங் அ ஸ்ட்ரெஸ். ஃபுட்டு தான் மெயின் காரணம். அப்போ அவனுக்கு தேவையான நார்மலான ஒரு வேலை நடக்கிறதுக்கு தேவையான ஃபுட் எதுவுமே அவனுக்கு கிடைக்காத போது என்ன ஆகுது, அவனுக்கு டயர்ட்னஸ் வருது, ஃபெட்டிக் வருது, வீக்னஸ் வருது பாடியில். ஸோ அன்றாடம் தேவையான ஒரு நியூட்ரியன் கிடைக்காத போது என்ன ஆகுதுன்னா, அவன் பாடி ரொம்ப வீக்கான ஸ்டேட்டுக்கு போயிட்டு ரொம்ப அவன் அதை அதாவது டு த எக்ஸ்டென்ட் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஓகே. ஸோ அந்த வீக்னஸ் ஆஃப் த பாடி தான் மெயின் பாயிண்ட் அவனோட டெத்துக்கு. அதுக்கு மெயின் ரீசன் அவன் ஃபாலோ பண்ண அந்த ரேண்டமான டயட். யாரோ ஒருத்த உலகத்தில் இருக்கவங்க ஒரு மூலையில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணதை இந்த பையன் அவனுக்கு செட் ஆகும்னு நினச்சி ஃபாலோ பண்ணது எவ்வளோ பெரிய விபரீதத்தில் போய் முடிஞ்சிருக்கு. டெஃபினெட்லி. எஸ்.
ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக நிறைய ஈவன் சின்ன பசங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பசங்கள தான் இருப்பாங்க. பட் அவங்க கொஞ்சம் ஒபீஸாக நல்லா டாலாக கொஞ்சம் ஜைஜான்டிக்காக இருக்கிற மாதிரியான பசங்க இப்போ நம்மளால பார்க்க முடியுது, நிறையவே பார்க்க முடியுது. ஐ திங்க் அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஃபுட்டுக்கும் இப்போ இருக்க ஃபுட்டுக்குமே நிறைய வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டும் நிறைய நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறது தான் மெயின் ரீசன். ஸோ இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டோட கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிட்ஸ், ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் அண்ட் காலேஜ் கோயிங் கிட்ஸோட மத்தியில ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒன்னு வந்து டைம் கன்சியூமிங். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல சாப்பிட்டு போனோம் அப்படின்னா அந்த காலேஜ் கோயிங் கிட்ஸ்க்கு கண்டிப்பா முடியாது. பிகாஸ் டைம்க்கு லேட் ஆயிருப்பாங்க, ஓடுவாங்க, காலேஜ் போகணுன்ற இதுல போறாங்க. ஸோ அது ஈஸியா கிராப் பண்ற ஃபுட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்கர்ஸோ சாண்ட்விச்சோ ஆர் என்ன ரெடிமேட் ஃபுட் இருக்கோ அதை தான் வந்து இப்போ கன்சியூம் பண்றாங்க. வீட்லயுமே வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அப்படிங்கும் போது என்ன ஈஸி ஆப்ஷனோ அதை தான் கண்டிப்பா சூஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு எல்லாருமே புஷ் ஆனதுனால இப்போ ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல்லயே சேஞ்சஸ் வந்துருச்சு. அதனால கேர்ள்ஸா இருந்தா அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம் வருது, அவங்களால வெயிட் கெயின் அதிகமாகறாங்க, நார்மலான பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது, அதனால வெயிட் கெயின் ஆகுறாங்க. பசங்கன்னு எடுத்துக்கும் போது தேவையில்லாத ஃபேட்ஸ் ஆட் ஆகிட்டு ரொம்ப அன்ஹெல்தியா இருக்காங்க, ஃபீமேல் செஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அவங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு ஃபெமினைன் பாடி மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் நம்ம மார்க்கெட்ல இப்போ அதிகமாக இருக்கிறது தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டைம்க்கு சாப்பிட்றது கிடையாது, அண்ட் எந்த டைம் வேணாலும் சாப்பிடலாம். அண்ட் நம்ம அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் பார்த்தீங்கன்னா 24 hours கிடைக்கும்ன்ற ஆப்ஷன் எல்லாருக்குமே இப்போ இருக்கு. ஜஸ்ட் கோ ஆர்டர் இட், எனி டைம் யூ ஆர்டர் ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும் டோர் ஸ்டெப்ல. அப்படிங்கும் போது இட் இஸ் அன் ஈஸி ஆப்ஷன் ஃபார் எனி ஒன். அப்போ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பசிக்குதா, ஃபைன், என்ன கிடைக்குதோ எது நமக்கு ஆஃபர்ல இருக்கு, இது போனா நமக்கு ஆஃபர்ல வரும், இது போனா டக்குன்னு கிடைக்கும் அப்படின்னு ஈஸியில் அவைலபிள் ஃபுட்டு சாப்பிடும்போது தான் இந்த மாதிரி ஒரு அடிப்படை பேசிக்கான ஒரு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஒரு ஃபுட்டை சாப்பிட்றதுனால தான் இந்த ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒபிசிட்டி அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நீங்கள் சொல்லும் போது கூட அந்த மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ரொம்ப ஒரு லேட்டாக வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறாங்க, இன்னொரு சைடு ரொம்ப ஏர்லியாக பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறாங்க. அதுக்கும் ஃபுட்டுக்கும் 200% சம்மந்தம் இருக்கு. ஏன்னா இந்த பியூபர்ட்டி மெனார்கி அப்படின்றது வந்து குழந்தைங்க பிறந்ததுல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சரண்யா. ஸோ லைக் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் லைஃப் வந்து பேபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபர்ஸ்ட் 1000 daysல நம்ம என்ன பேபிக்கு ஃபீட் பண்றோமோ அது அவங்களோட இம்யூனிட்டிக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ண போகுது. லைக் வைஸ் அந்த 4 yearsலேருந்து ஒரு கேர்ள் சைல்டுக்கு என்னென்ன நமக்கு ஹெல்த்தியா கொடுக்க முடியுமோ அது நம்மளோட கிச்சன்லேருந்தே கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான இந்த இப்போ சப்போஸ் மெனார்கினா ஒரு 12 வயசுல 13 வயசுல அந்த டைம்ல ஏஜ் அட்டன் பண்றாங்கன்னா அதுக்குண்டான அயன் ஸ்டோரேஜ், அதுக்குண்டான நியூட்ரியன் ஸ்டோரேஜ் வந்து அப்பிருந்தே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபுட்ல நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் ஃபுட் எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான அயர்ன், வைட்டமின் B12 இது எல்லாமே எதுவுமே கிடைக்காதனால சீக்கிரமா அனிமிக் ஆயிடுறாங்க. ஸோ அதனால ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த ஆன் டைம்க்கு ஏஜ் அட்டன் பண்ண முடியறது இல்லை. ஒன்று டிலேட் மெனார்கி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி மெனார்கி இப்பெல்லாம் 10 வயசுலயே வருது. அது கேட்கும் போது ரொம்ப டிஸ்ஹார்ட்னிங்கா இருக்கு. ஏன்னா 10 வயசுல அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. இப்பதான் they are just seeing the world என்னது அப்படின்னு இருக்க குழந்தைங்களுக்கு அந்த 10 வயசுல நம்ம மெனார்கி அட்டன் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க கன்சியூம் பண்ண ப்ராசஸ்ட் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ எந்த அளவுக்கு அவங்க சுகர் அண்ட் ஆயில் கன்சியூம் பண்றாங்களோ, ஆயிலை விட சுகர் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒரு எனிமினே சொல்லலாம். ஸோ அதை கன்சியூம் பண்ணும்போது தான் அவங்களே அறியாம நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்க பாடியில நடக்குது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆயிருது அவங்க பாடினால, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம பீரியட்ஸ் வந்து தள்ளி போறது, பீரியட் டிலே ஆகுறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, ஏர்லி மெனார்கி ஆகுறது. அட்டன் பண்றதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த டைம்ல மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராப்பர் ஃப்ளோ இருக்கும். அடுத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து இர்ரெகுலரா டேட்ஸ் தள்ளி போகும் அண்ட் PCOSல கொண்டு போய் முடியும். ஈவன் 12-13 வயசு பொண்ணுங்களுக்கு கூட இப்பெல்லாம் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கு. எஸ், ஐ திங்க் அதுதான் கொஞ்சம் நீங்கள் சொல்லும் போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஃபுட்டு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி PCOD வரையும் அப்படிங்கிற போது ஸ்டெப் ரொம்ப அலாமிங்காக. ஏன்னா PCODக்கு இப்போ நீங்கள் ப்ராப்பர் ரிசர்ச் இருக்கு, எதனால PCOD வருதுன்னு பார்த்தா இன்னும் ப்ராப்பர் ரிசர்ச்சே கிடையாது. ஏன்னா PCOD இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னால வருதா இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னால PCOD வருதா, வெயிட் கெயின்னால PCOD இருக்கா அப்படின்றது கிடையாது. ஈவன் தின்னா இருக்க பர்சனுக்கும் PCOD இருக்கு, திக்கா இருக்க லேடிஸ்க்கும் PCOD இருக்கு. அது ஏன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களோட ஹார்மோன்ஸ் தானே தவிர எதனாலன்ற ஒரு கன்க்ளூஷன் இன்னுமே நமக்கு கிடைக்கல. ஸோ ஸ்டில் த ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் அபவுட் PCOD. எஸ்.
சுகர் எகெயின் அதான் எல்லாரும் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் திங்கு சுகரை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த சுகரை மட்டும் கட் பண்ணிட்டா போதுமா, நம்ம எடுக்கிற எல்லா ஃபுட்ஸ்லையுமே வந்து சுகர் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கு, ஸோ அதை எப்படி நம்மளால கட் பண்ண முடியும்னு நிறைய விஷயம் சுகர் பத்தி பேசப்பட்டு இருக்கு. ஐ திங்க் நீங்க தான் அதை கிளியரா சொல்லணும் என்ன. ஓகே, ஸோ சுகர்ன்றது வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மினிமம் 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர், minimum 3 spoons of sugar is absolutely fine. நீங்க சொல்ற இந்த refined white refined sugar ஏன்னா இப்போ நம்ம ஒரு காஃபி பர்சன் டீ பர்சனா டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் a coffee person. ஓகே, so நான் ஒரு நாளைக்கு I'll have 2 cups in the morning one in the evening one. அதுல I'll have half a sugar or sometimes without sugar. ஸோ இப்போ என்னன்னா நான் சப்போஸ் இப்போ எனக்கே வந்து அதுலேயே 2 டைம் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, காலையில ஒரு ஹாஃப் சுகர், ஈவினிங் ஒரு ஹாஃப் சுகர், 1 ஸ்பூன் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு தெரியாம நான் இப்போ வெளியே போறேன், அன்னைக்கு எனக்கு டயட் ஃபுட் வீட்லேருந்து எதுவுமே எடுத்துட்டு போக முடியல, பயங்கர பசி இருக்கு, ஆப்வியஸ்லி அதில் ஏதோ ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றேன்னா பிஸ்கெட்ல நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய சுகர் இருக்கு, தேர் ஆடிங் சுகர், ஆடட் சுகர் எக்ஸ்ட்ரா இருக்கு எடுக்கிறோம். ஆர் நம்ம ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்றோம், ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் சாப்பிட்றோம், எண்ட் ஆஃப் த இது தேல் கிவ் ஸ்வீட், டெஃபினட்டா அதை சாப்பிட்டு யாரானாலும் தேல் கோ வித் ரிசல்ட். ஆர் எனி கைண்ட் வெளியே போறோம், அவங்க அங்க ஒரு காஃபி குடிக்கிறோம், நமக்கு அறியாமே அன்அக்கௌண்டபிள் சுகர்ஸ் நிறைய நம்ம பாடியில போகுது. ஸோ இப்போ நம்ம கான்ஷியஸா எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர், டீஸ்பூன் ஆஃப் சுகர், டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்காங்களா இருந்தா கன்வெர்ட் இன்டு டீஸ்பூன் ஆஃப் சுகர். டீஸ்பூன் எடுத்துட்டு இருக்காங்களா இருந்தா 4 டைம்ஸ் எடுக்கிறாங்களா 2 டைம்ஸ் ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் 1 டைம். ஸோ இந்த ஒரு 4-5 ஸ்பூன்ஸ்குள்ளே ரொட்டேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். அதை தாண்டி போகும்போது தான் தேர் கம்ஸ் அ சுகர் டெபாசிஷன் இன் த பாடி. சே லைக் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ஐ மீன் சுகரு ஆர் எனி ஜூஸஸ், இந்த மாதிரி தான் ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி தான் நமக்கு சுகர் இருக்குன்னு தெரியும். டு யூ நோ ஈவன் சிப்ஸ் பேக்கெட் ஹேஸ் அ சுகர் ஆஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ஓகே, ஸோ அதில் நமக்கு தெரியாம இப்போ இந்த நார்மலாக இந்த பேக்கடு சிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, குழந்தைங்களுக்கு எல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி எல்லா ஷாப்ஸ்லயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிப்ஸ் பேக்கெட் ஜஸ்ட் டு ப்ரிசர்வ் த ஃபுட், அதோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தே ஆர் ஆடிங் சுகர் டு இட். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி தரோம், டெஃபினட்டா தேல் கன்சியூம், அதுல தேர் இஸ் ஆடட் சுகர். ஸோ நமக்கு அறியாமே நம்ம அவங்களுக்கு சுகர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கறது வந்து அவாய்ட் பண்ணணும். நமக்கு தெரியாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ல இருக்கு, ஃப்ரூட்ல தேர் இஸ் சுகர் கால் ஃப்ரக்டோஸ், அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுக்கிறோம், அதுல சுகர் கான்டென்ட் இருக்கு, அது நமக்கு எதுவும் பண்ண போறது கிடையாது. நேச்சுரலா அவைலபிலிட்டியா இருக்கிற சுகர்னால நம்ம பாடிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ரீஃபைன்டு சுகர், ப்ராசஸ்டு சுகர் எடுக்கும் போது மட்டும் தான் நமக்கு ப்ராப்ளம் வருது. அதுலயும் முக்கியமா இந்த ப்ரௌன் சுகர் இப்ப மார்க்கெட்ல ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரௌன் சுகர் இஸ் நாட் அட் ஆல் அ ட்ரூ ப்ரௌன் சுகர். என்ன பண்றாங்கன்னா they are just adding a color to the white sugar, they are selling it as brown sugar. so எந்த சுகர் எடுத்தாலும் சுகர் இஸ் சுகர் தாங்க. ஓகேயா, அப்படி நம்ம சுகர் போயே ஆகணும் அப்படின்னா பனங்கள் கண்டு வந்து மிக்சியில அடிச்சு நம்ம வீட்டுல யூஸ் பண்ணலாம். நமக்கு இப்போ ஒரே ப்ராப்ளம் எல்லாருக்கும் என்னன்னா டைம் அவைலபிலிட்டி இல்லாதனாலதான் நம்ம எல்லாருமே ஈஸி அவைலபிள் ஆப்ஷனுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படியும் நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கணும்னா ஒரே ஆப்ஷன், கண்ட்ரோல் த குவான்டிட்டி. தட்ஸ் இட். பட் இப்போ சில பேர் வந்து கம்ப்ளீட்டாவே சுகர் கட் பண்ணிட்டு அண்ட் தே சே லைக் ஒரு 10 டேஸ்லயே எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது, நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னு. பட் சுகரே எடுத்துக்காம இஸ் தட் சேஃப் அப்படிங்க? யா, அப்சல்யூட்லி சேஃப். ஏன்னா இப்போ அவங்க சுகர் எடுக்காம இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க ஃப்ரூட் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையான இப்போ நம்ம பாடிக்கு சுகர் அப்படின்றது நாட் ஓன்லி நம்ம ஒயிட் சுகர் எடுத்தாதான்றது கிடையாது, நீங்க ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம் ஆப்வியஸ்லி. ஓகேயா, சோ அப்ப அந்த மாதிரி எடுக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வேணும்ன்ற சுகரோ அவங்களோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருக்கு, சுகர்ல ஐ மீன் ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் சுகர் மட்டும் ஸ்டாப் பண்ணி மற்ற இந்த ஜங்க்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது 15 டேஸ்ல டெஃபினட்டா தேர் வில் பி ரிசல்ட். எஸ். அண்ட் ஆல்சோ இப்போ சுகர் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் மேம் என்னன்னா, சுகர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ஐ திங்க் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு மெட்டபாலிசம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ் நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அந்த டைமில் டெஃபினட்டாக ஒரு சுகர் பர்சனால, ஒரு கார்ப்ஸ் அதிகமாக எடுக்கிற பர்சனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ மிஸ் பண்றோம், நம்ம ஏதோ சாப்பிடாம இருக்கோம். லைக் அப்ப என்ன ஆகும்னா கண்டிப்பா நான் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு ஜூஸோ ஐ மீன் சம்திங்
எதுல அதிகமா சுகர் இருக்கோ அதை நான் எனக்கு சாப்பிட்டே ஆகுன்ற மைண்ட் செட் வந்து ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு அந்த டிட்டர்மினேஷன் இல்லை அப்படின்னா அந்த 2 டேஸேன்றது கஷ்டம். ஸோ 3rd டே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்ஸும் சுகரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது பாடியில் உங்களுக்கு எனர்ஜி இல்லாத மாதிரியும் ஹெட்ஏக் வர மாதிரியும் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. 4th டே இட் வில் பி லைக் ஓகே இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். 5th டே யூ வில் பி லைக் ஃபீலிங் சரி இன்னைக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கே. 6th டே அப்போ என்ன ஆகும்னா மினிமம் ஆஃப் 15 to 21 டேஸ் ஃபாலோ பண்ணும்போது இட் இஸ் பிகமிங் அ ஹேபிட் ஃபார் யூ. ஸோ அந்த 21 டேஸ்ல நீங்க அந்த ஸ்கிப் பண்ணிட்டீங்க. உங்க பாடியில் ஆல்ரெடி இப்போ ஒரு கெஃபைன் எடுக்கும்போது எப்படி அடிக்ஷன் மாதிரி கெஃபைன் எடுத்துட்டே இருக்க தோணுதோ அது மாதிரி சுகரும் ஒரு அடிக்ஷன் தான். அப்போ ஏன்னா எதனால இந்த மெக்கானிசம் எதனாலனா இப்போ சுகர் வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள். இட்ஸ் குளுக்கோஸ், சிம்பிள் குளுக்கோஸ். டக்குன்னு நம்ம பாடி வந்து டைஜஸ்ட் பண்ணி நம்ம பாடிக்கு எடுத்துட்டு போயிடுது. எதனால நம்ம கட்டுக்கு சுகர் பிடிக்குதுன்னா அதோட வேலை கம்மியா இருக்கு. டு டைஜஸ்ட் த சுகர் நம்மளோட கட் இஸ் வெரி ஹாப்பி. ஸோ இப்போ நான் ஒரு டோனட் சாப்பிட்றேன். அதில் வந்து ஒன்லி கார்ப்ஸ் அண்ட் சுகர் இருக்கு விச் ஹாஸ் ஹை கேலரி. நான் அதை சாப்பிட்ற கன்சியூம் பண்ணுறேன். அப்போது என்ன பண்ணுது உடனே அடுத்த டைஜஷன் ப்ராசஸ் நம்ம பாடி ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ அதை டைஜஸ்ட் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் த பாடி டு கெட் டைஜஸ்டட். அதனால என்ன ஆகும் டக்குன்னு அடுத்தது பசிக்கும். அப்போ நம்ம மைண்ட்க்கு அதை என்ன சிக்னல் பண்ணும் கோ ஈட் சுகர் கோ ஈட் கார்ப்ஸ்ன்னு சொல்லி சிக்னல் கொடுக்கும். தட் இஸ் வை அந்த ஃபர்ஸ்ட் 2 or 3 டேஸ் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். நம்மளால வந்து சுகர் சாப்பிடாம இருக்க முடியாது, கார்ப்ஸ் சாப்பிடாம இருக்க முடியாதுன்ற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆயிடும். தட் இஸ் பிகாஸ் கட் பிரெயின் ஆக்சஸ் நம்ம கட்டுக்கும் பிரெயினுக்கும் there is a signaling. இப்போ நம்ம இல்ல இதுதான் உன்னோட ஃபுட்டு நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளே நினைச்சாலும் நம்ம தான் பரவாயில்ல நம்ம இவ்வளோ சாப்பிட்டோம் லெட் அஸ் ட்ரீட் ourselves அப்படின்னு சொல்லி ஒரு வீக்லி ஒன்ஸ் போய் நம்ம ஒரு சீட் மீல் போகும்போது தவிர மற்றது உங்க பாடி வந்து அடாப்ட் ஆயிடும். இட் இஸ் ஜஸ்ட் வாட் வி ஃபீட் ஃபார் த ஸ்டமக். ஸோ நம்ம கட்டை நம்ம எந்த அளவுக்கு கிளியரா வச்சுக்கிட்டு ப்ராப்பரா ஃபுட் கொடுக்குறோமோ அந்த அலார்மிங் தான் அது பிரெயினுக்கு கொடுக்கும். So that is the simple mechanism. So where உங்களோட sugar and carbs get digested easily, அதனால மறுபடியும் சீக்கிரமா பசிக்குது, அதனால நம்ம மறுபடியும் சாப்பிட்றோம், அதனால நம்ம body is getting signaled for sugar. அதுதான் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறிமுக நாயகன் வினோத் நடித்த பேய்கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில்.